ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு வில்லேஜ் குக்கிங் சேனல்ல செஞ்ச எம்பரர் ஃபிஷ் ஆம்லெட்டை வீட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இப்போ விலா மீனை க்ளீன் பண்ண போறோம். So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. இப்போ மீனை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்க வந்து பெரிய பாத்திரத்தில் மீனை வந்து வேக வச்சாங்க. நம்ம சின்ன குவான்டிட்டியில் செய்கிறதுனால நம்ம இட்லி பாத்திரத்திலே வேக வச்சுக்கலாம். எப்பயும் போல் இட்லி வேக வைக்கிற மாதிரியே தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த தட்டில் நம்ம மீனை வச்சு மீனை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். Dangerous times don't fly too high. Be sure to keep the ground in sight. நம்ம இப்போ வேக வச்ச மீனை தட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு அதை வந்து உரிக்கிறோம். உரிக்கிறது எப்படின்னா நம்ம சுறா புட்டெல்லாம் எடுக்கிற மாதிரி ஜஸ்ட் அது நடுவில் இருக்க போன்ஸை எடுத்துட்டு அந்த புட்டு மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்கிறோம். Fly forever if you keep it tight. Love the world but keep the sky on your mind. ஆனியன் கட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை மரம் இருக்கிறதுனால கருவேப்பிலையை நாங்கள் மரத்துலேருந்து எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கிறேன். கேஸ் லைட் பண்ணிவிட்டு வானல் வச்சுருக்கோம். வானலில் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் அதில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், சீரகம் போடுறோம். சீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போடுறோம். வெங்காயத்தை நல்லா வதக்க போகிறோம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கிறோம். Fly forever if you keep it tight. Love the world but keep the sky on your mind. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்குறோம். வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையை போடுவோம். வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போடுறோம். Fly so high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. Flying, get on board.
மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு போடுவோம். உப்பு போட்டதுக்கு அப்புறம் மிளகுத்தூளை போடுவோம். ஆம்லெட் செய்யறதுக்காக 2 முட்டையை எடுத்து நல்லா உடைச்சி நல்லா கிண்ணத்துல போட்டு பீட் பண்ண போறோம். இந்த ஃபிஷ் பொரியலை மிக்ஸ் பண்ணி திருப்பி அதை நல்லா கலந்துக்கிறோம். ஸோ நல்லா கலந்தால் தான் நம்ம முட்டை ஆம்லேட் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆம்லேட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோசைக்கல்லை நல்லா கல் சுட்டதுக்கு அப்புறமா ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஆம்லேட் போடுற மாதிரி தோசை ஊற்றுற மாதிரியே நீங்கள் அந்த ஆம்லேட்டை போட்டு நல்லா சுற்றி எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஆஸ் யூஷுவல் ஆம்லேட் மாதிரியே எடுத்துக்கலாம். So high, I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. பகுதி தான் யூஸ் பண்ணேன். மீதி இருக்க தலையெல்லாம் என்ன பண்ணிடலாம், சரி ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு, எண்ணெய், அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா. ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து இன்ஸ்டன்ட் ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான். இந்த சக்தி மசாலா ப்ராடக்ட் அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் இருக்குது. அதில் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுறேன். ஸோ ஆம்லேட் சைடில் செஞ்சுட்டு இருக்கும் போதே இது நல்லா ஊறிட்டு இருக்கும். Dangerous times, don't fly too high. Be sure to keep the ground in sight. Fly forever if you keep it tight. Love the world, but keep the sky on your mind. ஆம்லேட் செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஃபிஷ் நல்லா ஊற வச்ச ஃபிஷ்ஷை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். சேனலில் செஞ்ச மாதிரியே எம்பரர் ஃபிஷ் ஆம்லேட். எம்பரர் ஃபிஷ் ஆம்லேட் இப்போ என் பொண்ணுக்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண கொடுத்துருக்கேன். அவள் டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவா. ஸோ அவளோட ரிசல்ட்டை கேட்கலாம். எப்படி இருக்கு?